நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. எதிர்காலத்துல உங்க குழந்தைங்க படிக்க வேணாமா, நல்ல வேலைக்கு போக வேணாமா? கடந்த 2-3 தலைமுறையா தான் நாம படிச்சு முன்னேறி வரோம், நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நீதியும் தான். இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல. அதுக்கு யார் காரணம்? பாஜக. பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில இடஒதுக்கீடு முறை இருக்காது. சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிடுவாங்க. நம்மோட மக்களை 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப 50% உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும் அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொலையில் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை. சாதிவாரி கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ். மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறார். ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்னு இல்ல இருந்தா அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக விமர்சிச்சார். இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரை விட உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. பச்சை போய் பழனிசாமி தன்னுடைய எஜமானருக்கு போட்டியா பழனிசாமியும் உருட்டுறாரு. பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா. இவர் கஜானாவே தூர்வார லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவிச்சதும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி? திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப வெக்கமே இல்லாம போய் பேசுறாரு. பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலின் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. மோடி இந்தியாவை சீரழிச்சாருன்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல, அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார். அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்ல. தமிழ்நாட்டுக்கான நிவாரண நிதி கொடுக்க மனவராத மோடி அவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே 4 முறை வந்தார். இப்போ இன்னும் 4 முறை வர போறாராம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்ல வணக்கம் சொன்னா போதும், வேட்டை கட்டினா போதும், இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும் சொன்னா போதும்னு நினைச்சுக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள். மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள் தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க. மக்களை மதிக்கலன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்க பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும். மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைவைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாத்துவாங்க. படிக்கிறதுனாலதான் இவங்க உரிமைகளை கேட்கிறாங்கன்னு கல்வியை நம்ம கிட்ட இருந்து பறிப்பாங்க. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரேன்னு ஒரேடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க. பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது. பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும். உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும், தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும், ஜனநாயகத்தை காக்கும் வாக்காக அமையட்டும், பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வாக்காக அமையட்டும். இந்தியாவை காக்க உங்களை அழைக்கிறேன், உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நமதே, நாடும் நமதே.